எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் வரலாறு காணாத வகையில் காங்கிரஸ் 2 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. பீகாரில் 73 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான தோல்வியை காங்கிரஸ் கட்சி நோக்கி சென்றிருக்கிறது. 2 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது. மகாகத்பந்தன் கூட்டணியும் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி 2 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. பீகாரில் 73 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வரலாறு காணாத வகையில் காங்கிரஸ் கட்சி மோசமான தோல்வியை நோக்கி சென்றிருக்கிறது. 2 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று அந்த கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சிரா அணிந்திருக்கிறார். சுச்சிரா, காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்தித்திருப்பது பீகார் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களுக்கும் என்ன விஷயத்தை எடுத்து சொல்லுவதாக அமைந்திருக்கிறது? நிச்சயமாக லாவண்யா, 73 ஆண்டுகள் இல்லாத ஒரு மாபெரும் தோல்வியை காங்கிரஸ் ஆனது இந்த முறை பீகாரினுடைய தேர்தலில் சந்தித்துள்ளது என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். குறிப்பாக 2 இடங்களில் அந்த கட்சியானது தற்பொழுது முன்னணியில் வைத்து வருவதாக நிலவரங்கள் கூறுகின்றன. ஆனாலும் இதற்கு முன்னதாக இவ்வளவு ஒரு மோசமான தோல்வி என்பதை எந்த மாநிலத்திலும், குறிப்பாக பீகாரினுடைய வரலாற்றிலும் கூட காங்கிரஸ் கட்சியானது எதிர்கொண்டது இல்லை. கூட்டணி கட்சியின் சார்பாகவும் அவர்களை முன்வைத்தும் தான் இந்த முறை தேர்தலை காங்கிரசுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும் அனைத்தையுமே அவர்கள் கையாண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் அந்த வகையில் 73 ஆண்டுகால வரலாற்றில் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தோல்வி என்பது காங்கிரசிற்கு ஏற்பட்டதும் இல்லை. மிக முக்கியமாக காங்கிரஸ் தலைவர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு என்பது இந்த ஒரு தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் என்றுதான் கருதப்படுகிறது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பீகாருடைய அந்த பிரச்சாரங்களுக்கு சென்றாலும் உரிய நேரத்தில் அவர்கள் வரவில்லை. சுமார் 86 நாட்களுக்கு பிறகு ராகுல் காந்தி சென்று பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்டது அவ்வளவு எடுபடவில்லை என்று ஒரு கடும் குற்றச்சாட்டுகளையும் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த ஒரு யாத்திரை, வாக்காளர் தொடர்பான அந்த யாத்திரை என்பதும் பெரிய அளவில் பீகார் இளைஞர்கள் மத்தியில் எந்த ஒரு ஈர்ப்பையும் எழுப்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்போது அரசியல் நிபுணர்கள் கொடுத்திருக்கிறார்கள். முழுமையான ஒரு இன்ட்ரெஸ்டோடு இந்த பீகார் தேர்தலை காங்கிரஸ் கட்சியானது அணுகவில்லை என்ற ஒரு கருத்தையும் நம்மால் பீகார் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் இந்த ஒரு மாபெரும் தோல்வியை காங்கிரஸ் பீகார் தேர்தல் சந்தித்துள்ளது என்ற ஒரு கணிப்புகளானது எழுந்திருக்கின்றன. பெரும் தாக்கம் என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே காங்கிரசுடைய செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய உட்கட்சி பூசல்கள், அந்த தொகுதி பங்கீடு தொடங்கி வேட்பாளர்கள் அறிவிப்பு தொடர்பான பல்வேறு விவகாரங்களில் காங்கிரசினுடைய தலைமை என்பது தன்னுடைய அந்த ஒரு கையை இழந்து விட்டது, குறிப்பாக ஹோல்டை இழந்து விட்டது என்ற ஒரு கருத்துக்கள் பெருவாரியான நிலை வந்த நிலையில்தான் கூட்டணி கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி சந்திக்காததும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவதாக பீகார் வட்டாரங்கள் கூறுகின்றன. லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் ஒரு வார காலமாக டெல்லி வந்திருந்து ராகுல் காந்தி சந்திப்பதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டும் அந்த ஒரு வார காலத்தில் அந்த அவர்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் என்பது ராகுல் காந்தி தரப்பிலிருந்து வழங்கப்படவில்லை. அது ஒரு மிகப்பெரிய காரணம், கூட்டணி இடையே ஒரு பிரச்சனை எழுவதற்கும் முக்கிய காரணமாக அமைந்தது என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். முழு வீச்சிலான ஒரு பிரச்சாரம் இல்லாதது, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாதது என்பது காங்கிரசுடைய இந்த ஒரு படுமோசமான ஒரு தோல்விக்கு வழிவகுத்ததாகத்தான் அரசியல் நிபுணர்களுடைய ஒரு கருத்துக்களாக இருக்கிறது. லாவண்யா, நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.